விராட் கோலி அவர் என்ன +2ல டாப்பரா, நீட் எக்ஸாம் டாப்பரா? சும்மா ஒரு விளையாட்டு வீரர். பாரத் ரத்னா கொடுத்தாங்க ஒரு ஆளுக்கு. இப்போ அவர் ஒன்றும் பெரிய விஞ்ஞானி கிடையாது, ஆராய்ச்சியாளன் கிடையாது, டாக்டர் கிடையாது, இன்ஜினியர் கிடையாது, கல்வியாளர் கிடையாது. எத்தனை பேர் உங்க குழந்தைய நிஜமாகவே உண்மையாகவே நேசிக்கிறீங்க? கை தூங்க பார்ப்போம். எல்லாருமே நேசிக்கிறீங்க. எல்லாருமே குழந்தைகளை நேசிப்பாங்க. எத்தனை பேர் உங்க குழந்தைகளை மதிக்கிறீங்க? அது வேற, மதிக்கிறதுங்கிறது வேற. ஓகே, எத்தனை பேர் எந்த காரணமும் இல்லாமல், நிபந்தனை இல்லாமல் உங்க குழந்தைகளை நேசிக்கிறீங்க? நிபந்தனை இருக்கக்கூடாது. அதாவது 100 மார்க் வாங்கினா தான் நேசிப்பேன், ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கினா தான் நல்ல சாப்பாடு போடுவேன், பிரியாணி போடுவேன், அப்பதான் கட்டிப்பிடிச்சு முத்தம் கொடுப்பேன். நிபந்தனை இல்லாமல் நேசிக்கக்கூடியது. அவர் நல்ல சாமி பார்த்தீங்கன்னா நிபந்தனை இல்லாமல் ஒரு பெரிய விஷயத்துக்காக போராடுறாரு. இல்லைங்க, என்னங்க, எந்த லாபமும் கிடையாது, எந்த நிபந்தனையும் கிடையாது, ஒரே குறிக்கோள். அதுபோன்ற தீவிரமா குழந்தைகள் நேசிக்கிறீங்களா? சரி, எத்தனை பேர் இந்த வருஷம் உங்க குழந்தைய அடிச்சிங்க பார்த்தீங்களா? ஓகே, எத்தனை பேர் இந்த மாசம் உங்க குழந்தைய திட்டினீங்க? ஓகே, குழந்தைகளை அடிப்பதும் குழந்தைகளை திட்டுவதும் மனித உரிமை மீறல்கள். நாகரிகமான உலகில் குழந்தைகளை அடிப்பது கிடையாது. சில நாட்களுக்கு முன்னாடி சட்டசபையில் கூட ஒரு எம்எல்ஏ பேசியிருக்காரு. குழந்தைகளை அடிக்காமல் இருக்கிறனால தான் கெட்டு போயிட்டாங்க, ஆசிரியர்கள்லாம் கம்பை பிடிங்கிட்டாங்க, அதனால தான் குழந்தைகளுக்கு ஒழுக்கம் குறைஞ்சி போச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது ஒரு வகையில் உண்மையாக இருந்தாலும் நாகரிகமான உலகத்தில் குழந்தைகளை இப்போ யாரும் அடிக்கிறது கிடையாது. ஏன் குழந்தைகள் அடிக்கிறது இல்லைன்னா, நாங்களாம் அடிப்பட்டு தான் வளர்ந்தோம். எங்கள் அம்மா நல்லா அடிப்பாங்க, எங்கள் ஆசிரியர்கள் நல்லா அடிப்பாங்க. ஏன்னா உண்மை என்னன்னா, அடிக்காமல் இருந்தாலும் நல்லா படிச்சிருப்போம் இல்லைங்களா? அப்படி இன்னைக்கு அறிவியல் உலகம், உளவியல் நமக்கு சொல்லி தருது. இராணுவத்தில் அடிப்பாங்க. அது ரோமாபுரியிலிருந்து, அசோக சக்கரவர்த்தியிலிருந்து, ஹர்ஷவர்தன் பீரியட்லேருந்து, முகலாய பீரியடில் இராணுவத்தில் வீரர்களை அடிப்பார்கள், சாட்டையால் அடிப்பார்கள். ஆனால் அடித்த பிறகு அந்த வீரன் இராணுவத்தில் தொடர முடியாது. ஏனென்றால் அவருடைய கௌரவம் இழந்து போய்விட்டது. கௌரவம் இல்லாதவன் ஒரு இராணுவத்தில் இருக்க முடியாது. எனவே தான் இந்த அடிக்கிறது எல்லாம் இப்போ ஒழிச்சிட்டாங்க. காவல்துறையில இப்போ அடிக்கிறது இல்லைங்க, நிலைமை இருக்கு இப்போ. அப்படி இருக்கும்போது நம்ம பிள்ளை எதுக்குங்க அடிக்கணும் அப்படிங்கிறது தான். நான் குழந்தைகளை நீங்கள் நேசிக்கிறீங்கன்னு கேட்டேன், மதிக்கிறீங்கன்னு கேட்குறேன். அது ரெண்டும் வேண்டாங்க. குழந்தைகளை புரிந்து கொள்ளுங்கள். All of you try to understand your children. அது போதும். குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் அவர்களை நீங்கள் உளவியல் ரீதியாக புரிந்து கொள்ள வேண்டும். உளவியல் என்ன சொல்றாங்க தெரியுங்களா? குழந்தைகளுக்கு சாப்பாடு மட்டும் போதாது, துணிமணி மட்டும் போதாது, நல்ல பள்ளிக்கூடத்தில் சேர்த்து விட்டால் போதாது, குழந்தைகளுக்கு நிறைய பாராட்டுகள் தேவைப்படுகிறது. பாராட்ட வேண்டும். உளவியல். குழந்தைகளுக்கு ஒரு சில விஷயங்களுக்காக ஏங்குகிறார்கள், அன்புக்காக ஏங்குகிறார்கள். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதனால தான் என்ன சொல்றாங்க, ஒரு நாளைக்கு 3 முறை குழந்தைகளை வெளிப்படையாக அன்பு செலுத்துங்கள். காலையில் 1 முறை கட்டி அணைத்து முத்தம் கொடுங்க, நான் உன்னை நேசிக்கிறேன். ஸ்கூலுக்கு போகும்போது கட்டி அணைத்து உன்னை நேசிக்கிறேன். ஸ்கூல்லேருந்து வந்த உடனே இந்த மாதம் மேத்ஸ் எக்ஸாமினேஷன் பாஸ் பண்ணியா ஃபெயில் ஆனியான்னு கேட்காதீங்க, அது அப்புறம் கேட்டுக்கலாம். எப்படி இருந்தது ஸ்கூல், நல்லா இருந்ததா, கட்டி அணைச்சி முத்தம் கொடுங்க. இதுதான் குழந்தைகளுக்கு அடிப்படை உணவு என்று வில்லியம் ஜேம்ஸ் என்கிற சைக்காலஜிஸ்ட் சொல்றார். குழந்தைகளுக்கு அடிப்படையாக தேவைப்படக்கூடியது பாராட்டு. எப்போ பாராட்டு தேவைப்படும் தெரியுங்களா? எப்போ உங்க மகன், உங்களது மகள் தோல்வி அடைகிறானோ, துவண்டு கிடக்கிறானோ, வலி எடுக்கிறதோ, வேதனை எடுக்கிறதோ, உடம்பு முடியாமல் இருக்கோ, கிளாஸ்ல யாராவது திட்டிருப்பாங்க, அந்த நேரத்தில் தான் அவனுக்கு அன்பு, பாராட்டு அதிகமாக தேவைப்படுகிறது. குழந்தைகளை ஏன் அடிக்கக்கூடாதுன்னு நான் சொன்னேன் அப்படின்னா, ஏன் குறை கூறக்கூடாதுன்னு சொன்னேன்னா, குறை கூறி வளர்க்கும் குழந்தை மற்றவர்களை வெறுக்க கற்றுக்கொள்ளுகிறது. நான் எனது மாணவர்கள், ஐஏஎஸ் படிக்கிற மாணவர்கள்ட்ட சொல்லுவேன், இந்த உலகத்தில் உள்ள எல்லாருமே உன்னை வெறுத்தாலும் கவலைப்படாத, ஆனால் நீ உலகத்தில் யாரையும் வெறுக்கக்கூடாது. அதுதான் பெரிது.
ஒரு மனிதனை இப்போ அவர் நல்லசாமியை கொண்டு ஒரு சிலர் வெறுக்கலாம், எல்லாரும் விரும்ப மாட்டாங்க. சைலேந்திர பாபு எல்லாரும் விரும்ப மாட்டாங்க, சிலர் வெறுப்பார்கள், கவலை இல்லை. எல்லாரும் 770 கோடி மக்கள் உலகத்தில் இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் நம்மளை நேசிப்பாங்க, நம்ம எதிர்பார்க்க கூடாது. ஆனால் நாம் யாரையும் வெறுக்கக்கூடாது. ஒரு மனிதன் எல்லாரையும் வெறுக்கிறான்னு என்னங்க அர்த்தம்? அவனுக்கு மனதில் பாதிப்பு இருக்குன்னு அர்த்தம். தெரியுதுங்களா? எனவே குழந்தைகளை குறை கூறி வளர்க்கும் குழந்தை பிறரை வெறுக்க கற்றுக்கொள்ளுகிறது. குறையே சொல்லாதீங்க தாய்மார்களே. குழந்தைகளை அண்ணன் பையனை பாத்தியா, நீட் எக்ஸாம் பாஸ் பண்ணி டாக்டர் ஆகிட்டான் பாத்தியா, நீ இருக்கிறிய அப்படின்னு சொன்னா அந்த குழந்தை உங்களை பார்த்து, அம்மா உன்னை விட பெரியம்மா எவ்வளவு நல்லா சமைக்கிறா பாத்தியா அப்படின்னு சொன்னா உங்களுக்கு என்ன கெட்ட கோபம் வரும்? ஒப்பீடு. நான் வேற, அவர் வேறங்க. நான் ஒரு காவல்துறை அதிகாரி, நல்லசாமி ஒரு சமூக செயல்பாட்டாளர், ஒரு ரெவல்யூஷனரி அப்படின்னு சொல்லலாம். இது டிஃப்ரெண்ட். நான் அரசு ஊழியன். ஒப்பிடக்கூடாது. அதே மாதிரி உங்கள் குழந்தைய இன்னொரு குழந்தையோட ஒப்பிடக்கூடாதுங்க. விராட் கோலி அவர் என்ன +2 டாப்பரா, நீட் எக்ஸாம் டாப்பரா? சும்மா ஒரு விளையாட்டு வீரர். பாரத் ரத்னா கொடுத்தாங்க ஒரு ஆளுக்கு. இப்போ அவர் ஒன்றும் பெரிய விஞ்ஞானி கிடையாது, ஆராய்ச்சியாளன் கிடையாது, டாக்டர் கிடையாது, இன்ஜினியர் கிடையாது, கல்வியாளர் கிடையாது. சச்சின் தெண்டுல்கர்ங்கிற விளையாட்டு வீரன். அவருக்கு என்ன பட்டம் கொடுத்துருக்காங்க? பாரத் ரத்னா. இந்தியாவிலேயே இந்திய குடிமகனுக்கு கிடைக்கக்கூடிய மிக உயர்ந்த பதவியை கொடுத்துருக்காங்க, உயர்ந்த பதக்கம். அவருக்கு ஒரே ஒண்ணுதான் தெரியும், கிரிக்கெட் விளையாடுவார், அவ்வளவுதான். அப்ப எவ்வளவு மரியாதை பாத்தீங்களா? எனவே அடக்கி வளர்க்கும் குழந்தை, குழந்தைகளை அடக்கி அவனை அடிச்சு துன்புறுத்தி வளர்த்துனீங்கன்னா சண்டையிட கற்றுக்கொள்ளும். 10 வயசு வரைக்கும் அடி வாங்குவான், 15 வயசுக்கு அப்புறம் ஏத்து நிற்பான், 20 வயசுல உங்களே அடிப்பான். சண்டையிட கற்றுக்கொள்ளும். கேலி செய்யப்படும் குழந்தை, குழந்தைகளை கேலி செய்யவே கூடாதுங்க. நம்ம சமுதாயத்தில் வழக்கமா செய்யக்கூடியது. அவன் நம்பிடுவான். நீ மடையன்னு சொல்லுவீங்க, அப்படிங்களா நான் மடையனா, நம்பிடுவாங்க. உலகத்திலே சிறந்த ஒரு தன்னம்பிக்கை பேச்சாளர் இருக்காரு, லீ பிரவுன். அவன் சொல்றான், நான் 18 வயசுல பள்ளிக்கூடத்தில் சொன்னாங்க நீ ஒரு மடையன் அப்படின்னு சொல்லிட்டாங்க, உனக்கு அறிவு கிடையாது, யூ ஆர் பூர் ஐக்யூ, மூளை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நான் நம்பிட்டான். அடுத்த நாள் ஸ்கூலுக்கே போகல, ஒரு தனியார் கம்பெனியில் வேலை பார்த்தான், சொந்தமா படிச்சான், தொடர்ந்து படிச்சான். பிற்காலத்தில் அவனது பேச்சு எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. உலகமே வியந்த பேச்சாளன். அவனுக்கு $1 மில்லியன் ஒரு இடத்துல பேசுறதுக்கு அவனுக்கு 8 கோடி ரூபாய் சம்பளம். அப்ப சொன்னான், ஒரு ஆள்கிட்ட போய் கேட்டிருக்கான், இந்த மாதிரி நான் மடையன்னு சொல்லிட்டாங்க, என்ன பண்ணலாம், வா டெஸ்ட் பண்ணி பார்ப்போம், ஐக்யூ டெஸ்ட் பண்ணுவான்னு சொல்லிட்டு ஐக்யூ டெஸ்ட் பண்ணா ஐக்யூ 160. அப்படின்னா மிக உயர்ந்த சிறந்த அறிவாளி. அதுக்கு பிறகு படிச்சானா. குழந்தைகளை தயவு செஞ்சு கேலி செய்யாதீங்க. அவமானப்படுத்தக்கூடிய குழந்தை குற்றவாளி ஆகி விடுகிறது. ஊக்குவிக்கப்படும் குழந்தைகள் மன வலிமை பெறுகிறது. புகழப்படும் குழந்தைகள் பிறரை பாராட்ட கற்றுக்கொள்கிறது. நல்ல பண்பு. நம்ம தமிழ் சமுதாயத்தில் ரொம்ப குறைவா இருக்கக்கூடிய பண்பு மற்றவங்களை பாராட்டுறது. ஒரு தலைமை காவலர் நல்ல ஒரு பெரிய சிறந்த வேலையை செஞ்சிருப்பாரு, இந்த உயர்ந்த அதிகாரி பாராட்ட மாட்டாரு, நான் தான் செஞ்சேன்னு சொல்லுவாரு. பாராட்டக்கூடிய பண்பு ஒரு சிறந்த பண்பு. நீங்க குழந்தைய பாராட்டிங்கன்னா அந்த குழந்தை மற்றவர்களை பாராட்டும். நேர்மையோடு வளரும் குழந்தை நியாயத்தை கற்றுக்கொள்கிறது. நட்போடு வளரும் குழந்தைகள். இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்பாவும் மகனும் நண்பர்கள் மாதிரி தான் இருக்கிறாங்க. அந்த காலத்தில் அப்பாவை பார்த்தா பயந்து ஓடுவாங்க இல்லைங்களா, பக்கத்தில் நிற்க முடியாது. என் பையன் மெசேஜ் கொடுத்துருக்கான், ஃப்ரெண்ட்ஷிப் டே, ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே டேடி. யாரு? எங்கள் அப்பனுக்கு. பையன் எழுதக்கூடிய வாழ்த்து செய்தி. நம்ம நண்பர்களாம். இப்போ அந்த மாதிரி ஆயிப்போச்சு. குழந்தைகள் நண்பர்களை தான் நம்ம நடத்தணும். அப்படின்னா அந்த குழந்தைகள் நியாயத்தை கற்றுக்கொள்கிறது, மற்றவர்களை நேசிக்க கற்றுக்கொள்கிறது. நான் முதல்ல சொன்ன மாதிரி எல்லா நபர்களும் நம்மளை வெறுத்தாலும் கவலை இல்லை, நாம் மற்றவர்களை வெறுக்கக்கூடாது அப்படிங்கிற மனதில் நமது குழந்தைகளை நம்ம வளர்க்க வேண்டும். இந்த சூழ்நிலையில் உங்களுக்கு ரகசியம் சொல்லிடுறேன், ஒரு ரகசியத்தை சொல்லிடுறேன். முதல்ல உங்களை பாராட்டுகிறேன். உங்கள் குழந்தைக்கு
ஒரு நல்ல கல்வி கொடுக்கணும். அவர் நல்ல கண்ணு சொன்ன மாதிரி அடுத்த தலைமுறை திறமை வாய்ந்த தலைமை பண்பு உள்ள உலகத்தையே ஆளும் ஆளுமைகளை உருவாக்க வேண்டும் என்க நல்ல எண்ணத்தில் குழந்தைகளுக்கு நல்ல கல்வி கொடுப்பதற்காக இங்கே நல்ல கல்லூரியில் சேர்த்திருக்கிறீங்க. உங்களது குழந்தைகளுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கிறது. All of your children have a bright future. எப்படி சார் சொல்றீங்க? நான் வரும்போது அந்த குழந்தைகள் அவங்களுடைய ஸ்கவுட்டு, ரெட் கிராஸ், அவங்க என்ன வரவேற்ற விதம், மன மகிழ்ச்சியோட வரவேற்ற விதம், இந்த மாணவிகள் ரேச்சல் இவங்கெல்லாம் நிகழ்ச்சியையே மாணவிகள் தான் நடத்துறாங்க. பாத்தீங்களா? ஆசிரியர்கள் நடத்தலைங்க. ஆண்டு விழாவை நடத்துவது வாங்க வாங்க மாணவ செல்வங்கள் வாங்க, ஆளுக்கு ஒரு பிரைஸ் கொடுத்துருவோம். ஆல் த கம்பியர்ஸ் ப்ளீஸ் கம், வாங்க வாங்க உங்களை அறிமுகப்படுத்தி வைப்போம். ஒரு புக் கொடுங்க சார், இந்த குழந்தைகள் கொடுக்குற மாதிரி கொடுங்க மேடம். கம் கம் ஆல் த கம்பியர்ஸ் ப்ளீஸ் கம். யா, இதுக்கு பேர் தான் தலைமை பண்பு. அவங்களுக்கு பரிசு ஒன்று தயார் பண்ணுங்க. அதுக்குள்ளால உங்களுக்கு ஒரு சின்ன கதையை சொல்லிடுறேன். 1606 ஆண்டு இங்கிலாந்து நாட்டிலிருந்து 18,000 மைல் கடல்ல வந்து 1.5 ஆண்டுகள் ஒரு கப்பல்ல வந்து குஜராத்தில் உள்ள தப்தி நதிக்கரையில் இருக்கக்கூடிய சூரத்துங்கிற இடத்துல சில இளைஞர்கள் இறங்குகிறார்கள். எதுக்கு சார் வந்தீங்க? 18 மாதங்கள் கப்பல்ல கடல்ல இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தீங்களே, எதுக்கு வந்தீங்க? நாங்கள் ஜஹாங்கீரை பார்க்க வேண்டும். 1606. எதுக்கு? இந்திய நாட்டோடு வணிகம் செய்ய வேண்டும், அனுமதி வேண்டும். பார்க்க முடியாது, நம்ம ஒரு தஹசில்தார் மாதிரி அதெல்லாம் பார்க்க முடியாது, அவரெல்லாம் பார்க்க முடியாது. இல்லைங்க பார்க்கணுங்க, பரிசு கொண்டு வந்திருக்கிறோம், தங்கம் வைரம் வைடூரியம் எல்லாம் கொண்டு வந்திருக்கோம். அதை பிடுங்கிட்டாங்க. கடைசியில் கூட்டிட்டு போய் 1 வருஷம் கழிச்சு காட்டினாங்க. ஜஹாங்கீர் அவரு எம்பரர், இந்திய நாட்டினுடைய சக்கரவர்த்தி. எங்கிருந்து வந்தீங்க? இங்கிலாந்து. அவருக்கு இங்கிலாந்துங்கிற ஊர் இருக்கிறதே தெரியாது, ஒரு சின்ன தீவுங்க, அங்கிருந்து வாரோம். என்ன வேணும்? எங்களுக்கு வணிகம் செய்வதற்கு அனுமதி வேண்டும். வில்லியம் ஹாக்கின்ஸ் கேட்டான். அதெல்லாம் முடியாது, போங்க. திரும்பி போகும்போது வில்லியம் ஹாக்கின்ஸ் செத்தே போயிட்டான். அடுத்தபடியா தாமஸ் ரோ என்பவர் இதே மாதிரி 18 மாதங்கள் கடந்து வந்து அனுமதி கேட்கிறாங்க. அனுமதி கிடைச்சது, போனாங்க. வந்த உடனே ஆரம்பிச்சோம். சூரத், மச்சூலிப்பட்டினம், சென்னை, மெட்ராஸ், இன்னைக்கு மெட்ராஸ் வியாபாரம் பண்ணாங்க. வெள்ளூரை பிடிச்சாங்க, திருச்சியை பிடிச்சாங்க, மதுரையை பிடிச்சாங்க, சவுத் இந்தியா பிடிச்சாங்க, இந்தியா பிடிச்சாங்க, பர்மா, ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ், பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், இத்தனை நாடுகளையும் பிடிச்சிட்டாங்க. எப்படி பிடிக்க முடிஞ்சது? ஒரு சில இளைஞர்கள் இங்கிலாந்திலிருந்து கடல்ல வந்து இந்திய நாடை பிடிச்சி ஸ்கூலு, காலேஜ், ஆஸ்பத்திரி, கல்லூரிகள், ரோடு, ரயில்வே ஸ்டேஷன், தாலுகா ஆபீஸ், ஆர்டிஓ ஆபீஸ், கலெக்டர் ஆபீஸ், போலீஸ் டிபார்ட்மெண்ட், ஜுடிஷியரி, இப்படி எல்லாமே கட்டி விட்டாங்களே வெள்ளைக்காரங்க. எதனால? ஒரு சில மனிதர்களால் எப்படி இந்த உலகத்தை ஆள முடிஞ்சது? 1910 ஆண்டு இங்கிலாந்து நாட்டு மக்கள் தங்களை விட 100 மடங்கு அதிக மக்களை ஆண்டு கொண்டிருந்தார்கள். எதனால்? ஒரே ஒண்ணுதாங்க, கல்வி, எஜுகேஷன். அவர்களுக்கு கப்பல் கட்ட தெரியும், அவர்களுக்கு கப்பல் ஓட்ட தெரியும், அவர்களுக்கு பீரங்கி தயார் பண்ண தெரியும், பீரங்கியை சுட தெரியும். இப்படி அவர்கள் கல்வி, கலை, கலாச்சாரம், ஆராய்ச்சி, தொழில்நுட்பம், அறிவியல், சொன்னார்ல, காட்டுக்கோழி, நாட்டுக்கோழி, கறிக்கோழி, காலத்தின் கட்டாயம் அறிவியல். நமது குழந்தைகளுக்குங்க அறிவியல்ல தான் எதிர்காலம் இருக்கு. நீங்க இன்னைக்கு பார்க்குற எல்லாமே அறிவியல் தான். இந்த பில்டிங் சிவில் இன்ஜினியரிங், இந்த லைட் போட்டிருக்காங்களே எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், இந்த மைக் பேசுறதுல எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், இந்த ஃபோன் வச்சிருக்கேன் பாருங்க, உங்கள்ட்ட என்ன பேசணும்னு கேட்டால் அதே எனக்கு சொல்லிக் கொடுக்குது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். வெள்ளாளர் வித்யாலயா வந்திருக்கிறேன், என்ன பேசலான்னு சொன்னா இந்த போனை எடுத்து கொடுக்குது. இதெல்லாம் பேசுங்க, நல்லா இருக்கும். அதுக்கு பேர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். நாம் காணும் எல்லாமே அறிவியல். நமது குழந்தைகளுக்கு அறிவியல்ல தான் பெரிய வாய்ப்பு இருக்கு. ஸோ ஆல் தீஸ் சில்ட்ரன் வில் ரிசீவ் எ பிரைஸ் ஃப்ரம் மீ. கம் கம். நீங்க தான் அந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறீங்களா? எஸ், வாங்க. பரிசு இருக்கா? கொடுக்கலாமா? ஓ, யூ வில் பிரிங் தம். ஓகே. ஸோ சுருக்கமாக சொல்லி முடிப்போம். பெற்றோர்களே, நீங்கெல்லாம் சின்ன குழந்தையா இருக்கும்போது உங்களுக்கெல்லாம் கனவுகள், பெரிய பெரிய கனவுகள் இருந்திருக்கும். அந்த கனவுகள் எல்லாம்
காய்ந்த சருகுகளாக மாறிப்போச்சு. எனவே எனது மகனை கலெக்டர் ஆக்கணும், எனது மகனை பெரிய டாக்டர் ஆக்கணும், எனது மகனை ஒரு பெரிய தொழில் அதிபராக மாற்றணும் அப்படிங்கிற ஆசை உங்களுக்கு இருக்கும். தப்பு இல்லை, அது தப்பே இல்லை, நல்லது, அதில் எந்த தவறும் கிடையாது. ஆனால் நமது கனவுகள் ஏன் கருகி போய்விட்டன, அதை பற்றி நம்ம சிந்திக்கணும். ஏன்னா அதே தவறுகளை நமது குழந்தைகள் செய்யக்கூடாது. ஒரு மனிதன் 3 விதமா கல்வி கற்க முடியும். கல்வி கற்கணும். 1, படிக்கணும், ஆராய்ச்சி பண்ணணும், ரிஃப்ளெக்ஷன், சிந்திக்கணும். அது ரொம்ப கஷ்டம், அது கல்வி கற்கிறது ரொம்ப கஷ்டம். 2, உங்கள் குழந்தைகள் வந்துங்க ஒரு நபரை பார்த்து இமிட்டேட் பண்ணலாம், அது ரொம்ப ஈஸி. இன்னொன்று, உங்கள் குழந்தைகள் கல்வி கற்கிறதுக்கான ஒரு வழிமுறை அவர்கள் அனுபவத்தின் மூலமாக கற்றுக்கொள்ளலாம். அனுபவம், ஆனால் அது ரொம்ப கசப்பாக இருக்கும். மனிதர்கள் ஏமாற்றுவார்கள் என்பதை கற்றுக்கொள்ள 80 வயசுல தான் கற்றுக்கொள்ள முடியும். எனவே அதுக்கு ரொம்ப கஷ்டமானது. ரொம்ப ஈஸி இமிட்டேஷன். உங்க குழந்தைங்க உங்களை பார்த்துதான் நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ளுவார்கள். நீங்கள் பேசுவதை போல உங்கள் பிள்ளை பேசும், நீங்க சிந்திக்கிறத மாதிரி உங்க பிள்ளை சிந்திக்கும். ஈரோடு மக்கள் ஒரு விதமா பேசுவாங்க, சென்னையில ஒரு விதமா பேசுவாங்க. ஏன்? குழந்தைகள் அவங்க அப்பாவை பார்த்து பேசுறாங்க, அவ்வளவுதான். அதுக்கு பேர் தான் மாடலிங். மாடலிங். பெற்றோர்களுக்கு பெரிய பொறுப்பு இருக்கிறது. நீங்க ஹெல்மெட் போடலைன்னா உங்க குழந்தை ஹெல்மெட் போடாது. நீங்க சீட் பெல்ட் போடலைன்னா உங்க குழந்தை சீட் பெல்ட் போடாது. நீங்க உலக பிரச்சனைகள் எல்லாம் பேசிட்டு இருந்தீங்கன்னா, மற்றவங்க செஞ்ச பாவ செயல் எல்லாம் பேசிட்டு இருந்தீங்கன்னா குழந்தைகள் அதுதான் பண்ணும். எனவேதான் நாம் ஏன் தோற்றோம் என்பதை நம்ம கண்டுபிடிக்கணும். நம்ம ஏன் தோற்றம் தெரியுங்களா? நமது ஆசைகள் ஏன் கருகி போச்சுன்னு தெரியுமா? நாம் நிறைய பேசினோம், காது கொடுத்து கேட்கவில்லை. நம்ம நிறைய உரையாடினோம், நாம் எழுதவில்லை. நாம் நிறைய சத்தம் போட்டோம், நாம வாசிக்கவில்லை. நாம் நல்லா சாப்பிட்டோம், நாம் உடற்பயிற்சி செய்யவில்லை. நாம் சொன்னதையெல்லாம் நம்பினோம், நம்ம கேள்வி கேட்கவில்லை. நாம் மற்ற நபர்களுடைய குறைகளை எல்லாம் கண்டுபிடிச்சு சொன்னோம், நம்முடைய குறை என்பதை நாம் காண மறுத்து விட்டோம். நாம ஒரு கடமைக்கு வேலை செஞ்சோம், கூலிக்கு வேலை செஞ்சோம், நம்ம மன திருப்திக்கு நம்ம வேலை செய்யல. பயந்து வாழ்ந்தோம், தைரியமாக வாழவில்லை. பணிந்து வாழ்ந்தோம். குழந்தைகளை போய் எவனாவது பார்த்தா அவன் காலை விழு அப்படிலாம் சொல்லாதீங்க, பெரிய பாவம். யாரும் யாரையும் ஆசீர்வதிக்க முடியாது. குழந்தைகளை தன்னம்பிக்கையோட நெஞ்ச நிமிர்ந்து வாழ சொல்லுங்க, எவன் காலையும் விழக்கூடாதுன்னு சொல்லுங்க. சீரியஸா சொல்றேன். தன் சுய கௌரவம் ரொம்ப முக்கியம். செலவு செஞ்சோம், சேமிக்கவில்லை. எதிர்மறை சிந்தனை, எதுவும் நடக்காது, எல்லாம் தப்பு, ஒண்ணுமே சரியில்லை அப்படின்னு பேசி பழக்கம். அது இல்லாம நம்ம நேர்மறை சிந்தனை நாம் செய்யவில்லை. இதனால் நாம் தோற்று விட்டோம். நமது கனவு நமக்கு நனவாகவில்லை. எனவே நமது குழந்தைகள் அவங்களை நீங்க எப்படி வளர்க்கணும் அப்படின்னா, நீங்க தன்னம்பிக்கை உள்ள மனிதர்களாக, சிந்திக்கும் மனிதர்களாக வளர்க்கணும். பெற்றோர்களை நேசிக்க சொல்லுங்க, பெரியவங்களை மதிக்க சொல்லுங்க. எல்லாத்தை விட மனிதர்களை புரிய வேண்டும் என்று சொல்லிக் கொடுங்க பிள்ளைகள்கிட்ட. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் பீப்புள், ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் த சொசைட்டி, ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் த வேர்ல்ட். உலகத்தை கற்றுக்கொள்ள சொல்லுங்க, எல்லாரையும் நேசிக்க சொல்லுங்க. செய்தித்தாள் படித்தால் மட்டும்தான் உலகத்தில் என்ன நடக்குன்னு தெரியும். 2, சம்பாதித்து உழைத்து சம்பாதிக்கக்கூடிய 100 ரூபாய் உழைக்காமல் சம்பாதிக்கும் 1 கோடி ரூபாய்க்கு சமம் அப்படின்னு உங்க பையனை சொல்லிக் கொடுங்க. உங்க பையன் ஆண் பிள்ளையா இருந்தான்னா பெண்களை மதிக்க வேண்டும் என்று நீங்க சொல்லிக் கொடுங்க. எந்த ஒரு மனிதனுக்கும் துன்பம் விளைவிக்க கூடாது என்று சொல்லிக் கொடுங்க. இந்த உலகத்தினுடைய அழகை சொல்லிக் கொடுங்க. காடுகள், மலைகள், மலை, மேகங்கள், வான், வெளி, நட்சத்திரங்கள். ஒருவேளை இந்த நட்சத்திரங்கள் 100 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தோன்றும் என்றால் நம்ம எல்லாருமே இந்த ஆண்டு விழாக்கு வந்திருக்க மாட்டோம். வீட்டு மாடியில் போய் நின்றுட்டு நட்சத்திரங்களை பார்த்துருப்போம். ஆனால் நட்சத்திரங்கள் அழகானவை, வானவில் அழகானது. நம்ம குழந்தைகளுக்கு காட்டி கொடுத்தோமா? அதை பற்றியா சொல்லி கொடுத்தோமா? அவங்க கேட்டிருப்பாங்க, அம்மா சொல்லுமா நட்சத்திரம் என்னதம்மா, எவ்வளோ தூரத்துலம்மா இருக்கு? வாய முடிட்டு போ, எனக்கு தெரியாதுப்பா.
நான் கேட்டு சொல்றேன் அப்படின்னு சொன்னீங்களா? ஸோ குழந்தைகளுக்கு இயற்கையின் அழகை சொல்லிக் கொடுங்க, அவங்க பெரிய சாதனைகளை படைப்பார்கள். நான் இந்த நிகழ்ச்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி கோபியில இருந்து ஒரு டாக்டர் வந்து என்ன பார்த்தாங்க. அவங்க கூட அப்பாவும் அம்மாவும் வந்தாங்க. ஒரு வாரம் தங்குறாங்களாம். தங்கிட்டு அப்பாவும் அம்மாவையும் கூட்டிட்டு அந்த டாக்டர் இங்கிலாந்துக்கு போறாங்க. அங்க பெரிய டாக்டரா இருக்கிறாங்களாம், டயபெட்டிஸ் எண்டோக்ரைனாலஜிஸ்ட். அப்பாவும் அம்மாவையும் கூட்டிட்டு போய் வந்திருக்காங்க பொண்ணு இங்கிலாந்துக்கு சுத்தி காட்டுறதுக்கு. ஸோ உங்கள் குழந்தைகள் உங்களுக்கு பெரிய பெருமை சேர்ப்பார்கள். நல்ல தரமான கல்வி கொடுங்க. நீங்க தான் அவங்களுக்கு ரோல் மாடல். முதல்ல நீங்க ஒரு ரோல் மாடலா மாறுங்க. நீங்க பேசுற பேச்சு, நீங்கள் நடந்து கொள்ளக்கூடிய விதம், உங்களுடைய எல்லா நடவடிக்கைகளையும் அவர்கள் பாராட்ட வேண்டும். அந்த அளவுக்கு இருக்கணும். வீட்டை ஒரு கல்வி நிலையமாக மாற்றுங்கள். சினிமா கொட்டாயாக மாத்தாதீங்க. காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் டிவி பார்த்துட்டே இருக்காதுங்க. அதில் ஒன்றுமே கிடையாது. சாயங்காலம் 10 மணிக்கெல்லாம் உட்காந்து டிவி, நெட்ஃப்ளிக்ஸு இது மாதிரி பொழுதுபோக்கு பண்ணாதீங்க. குழந்தைகள், நமது குழந்தைகள் சைனாக்காரங்கிட்ட, சவுத் கொரியாக்காரங்கிட்ட, அமெரிக்கா கிட்ட, இங்கிலாந்து கிட்ட போய் போட்டி போடணும். அறிவுபூர்வமாக போட்டி போடணும். வீடு அறிவை வளர்க்கும் ஒரு நூலகமாக மாற வேண்டும். செய்தித்தாள் நீங்களும் படிக்கணும், பிள்ளையும் படிக்கணும். அறிவியல் நீங்களும் படிக்கணும், அவங்களும் படிக்கணும். நல்ல நல்ல செய்திகளை பற்றி பேசுங்க. ஊர்வம்பு பிரச்சனைகளை குறைச்சிக்குங்க. வீடு ஒரு கல்வி நிலையாக மாற வேண்டும். அப்படி மாறிச்சதுன்னா உங்களை அவர்கள் மதிப்பார்கள், உங்களை அவர்கள் நேசிப்பார்கள். நீங்க சமீபத்தில் ஒரு 18 வயது மாணவன் உலக சாம்பியன் ஆயிட்டான் தெரியுமா? வேர்ல்டு சாம்பியன் யாரு? வேர்ல்டு செஸ் சாம்பியன் யாரு? குகேஷ். உலக செஸ் சாம்பியனுங்க. 18 வயசு. சென்னையில் ஒரு விழா. நானும் சீஃப் கெஸ்ட், அவரும் சீஃப் கெஸ்ட். எனக்கு 63 வயசு, அவருக்கு 18 வயசு. யாரு? குகேஷ். தமிழ்நாடு சைலேந்திர பாபுனா தமிழ்நாட்டில் தெரியும். குகேஷ்னா உலகத்தில் உள்ள 204 நாடுகளையும் தெரியும். அவரு பள்ளிக்கூடத்தில் 4ஆவது வகுப்பு தான் படிச்சிருக்காரு. அதுக்கு பிறகு செஸ் விளையாட ஆரம்பிச்ச உடனே, நல்லா விளையாடுற உடனே ஸ்கூல்ல இருந்து வெளியே எடுத்துட்டாங்க. தனியார் ட்ரைனிங் கொடுத்துட்டாங்க. 14 வயசுல கிராண்ட் மாஸ்டர். ஸ்கூல்ல படிக்கவே இல்லை. அப்பாவும் அம்மாவும் கூட இருந்து படிக்க வைக்கிறாங்க. அதுக்கு பிறகு உலகம் பூரா விளையாட போறாரு. சிங்கப்பூர், துபாய், அமெரிக்கா, இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா கூடவே போறாங்க. யாரு? அப்பாவும் அம்மாவும். அவங்க அப்பா டாக்டர், அம்மா டாக்டர். வேலையை விட்டுட்டு பிள்ளைக்கு பின்னாடியே போறாங்க. நிறைய செலவாகும். இப்போ உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டத்தை வென்ற அன்றைக்கு, அந்த வென்ற அன்றைக்கு அந்த அம்மா அப்பாவுக்கும் எவ்வளவு மகிழ்ச்சி இருக்கும், அந்த மாணவனுக்கு எவ்வளவு மகிழ்ச்சி. இனி வருங்காலங்களில் குகேஷ் அவங்க அம்மா மேலையும் அவங்க அப்பா மேலையும் எவ்வளவு மதிப்பு, எவ்வளவு மரியாதை வச்சிருக்க முடியும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எனக்காகவே வாழ்ந்தவர்கள். அதே மாதிரி இந்த பிள்ளையனுடைய கல்விக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து இந்த விழாவுக்கு வந்து நல்ல பள்ளிக்கூடத்தை சேர்த்து விட்ட உங்களது குழந்தைகள் நாளைக்கு, நான் முதல்ல சொன்ன பாருங்க, இங்கிலாந்துலேருந்து கிளம்பி வந்து இந்தியா பிடிச்சாங்க இல்லையா? இந்திய மக்கள் படிச்சு திருப்பி இங்கிலாந்துக்கு போய் இங்கிலாந்தை பிடிச்சிட்டாங்க. இப்போ இங்கிலாந்து நாட்டினுடைய பிரதம மந்திரி கொஞ்ச நாளைக்கு வரைக்கும் இந்தியாவை சேர்ந்த ரிஷி சுனக் என்பவர் தான். நம்ம இங்கிருந்து கிளம்பி போய் இங்கிலாந்துல நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டர் யாரு? ரிஷி சுனக். ஸோ நமது குழந்தைகள் பல்வேறு நாடுகளில் மிக உயர்ந்த பதவியில வர இருக்கிறாங்க. அவர்கள் உங்களை மகிழ்விப்பார்கள். எனவே நீங்க உங்களது வீடுகளை ஒரு கல்வி நிலையமாக மாற்றுங்க. ஒரு மாற்றம் வரணும். கலாச்சார மாற்றம், கல்வி கற்கும் மாற்றம், நூல் வாசிக்கும் மாற்றம் வர வேண்டும். பொழுதுபோக்கு குறைய வேண்டும், பேசுவது குறைய வேண்டும், மற்றவர்களை குறை சொல்வது குறைய வேண்டும். அப்படிப்பட்ட கலாச்சாரம் வரும்போது நமது பிள்ளைகள் நிறைய பேர் உலகத்தை ஆளுவார்கள். Wish you all the best and thank you very much for this great opportunity. I'm going to reward these 3 children who are running the show. வாங்க, running the show.